தூதனாக வைப்பவரே உண்மை நாங்கள் சோதரிக்கிறோம். என் தாசனே அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனே அல்லாமல் செவிடன் யார்? புத்தனமனே அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனே அல்லாமல் அந்தகாரன் யார் என்று ஏசாயா புத்தகம் 42:19 வாசிக்கிறோம். ஆகவே நம்மை தூதனாக வைத்திருக்கிறார். யூதர்கள் கர்த்தரை சேவிக்கிறார்கள். ஆசாரியர்களும் மூப்பர்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். கர்த்தருடைய சந்ததியை அவர்களுடைய ஜனங்களை, கர்த்தருடைய சத்தியங்களை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். தங்கள் கண்களை விரிவாய் திறந்து கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும். தங்கள் கண்ட காரியங்களை ஜனங்களுக்கு விரிவாய் எடுத்து சொல்ல வேண்டும். தங்கள் செவிகளை விரிவாய் திறந்து கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆசாரியர்களும் மூப்பர்களும் தன்னுடைய முதலை ஆசாரியர்களுடைய முதல் அறிவை காக்க வேண்டும் என்று வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று சொல்லி அமைப்பார்கள். ஆகவே தேவனுடைய ஊழியக்காரர்கள் தூதனாயிருப்பார்கள். ஆனால் ஆவிக்குரிய சில ஊழியர்கள் செவித்திறன் இல்லாதபடி தேவனுடைய ஊமையாக, தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்கள் செவிடாக, குருடாக, ஊமையர்களாக கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்துக்காட்டு. ஆகவே நாம் தேவனுடைய தூதனாக இருந்து, இது மிகப்பெரிய ஆபத்து. நாம் தேவன் சொன்ன காரியத்தை சொல்லாமல், சொல்லாத காரியத்தை சொல்லக்கூடாது. ஆகவே இது தேவனுக்கும் சபைக்கும் உள்ள ஒரு தூதனாக நாம் செயல்படுவோம். நம்மை ஆசீர்வதிப்பாராக.